ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எத்தனை முறை எழுதினாலும் என்னை மீண்டும் மீண்டும் கொண்டிருப்பான். எத்தனை முறை நான் பாவம் செய்தாலும் என்னை மீண்டும் உங்களுடைய அன்பிலை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய நாமம் எவ்வளவு மகிமையானது. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு எத்தனை முறையிடறினாலும் எத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நீர் மீண்டும் அழைத்துக் கொண்டீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நீர் மீண்டும் உயர்த்தி வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. ஒரு ஜபமா சொல்லுவீங்களா? நாட்கள் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாருடைய கண்களை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திற்கு மறுபடியும் என் நாட்கள் முடியும் வரை, இந்த தேசத்துக்காக நான் உழைப்பேனப்பா. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தர்மையான மாலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கை தட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவரை ஆராதிப்பதுதான். வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கம்பீரித்து பாடுங்க. அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. இந்த சுற்றுப்புறத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, வீட்டில் இருக்கிறவங்களே,
இயேசுவை நேசிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இலங்கை இயேசுவுக்கே. சத்தமா சொல்லுங்களேன், இலங்கை இயேசுவுக்கே. ஆமென். அல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுல சந்தோஷம் தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இயேசு அந்த வீட்டுல சமாதானம் தான் இருக்கும். ஆமென். இயேசு இருக்கிற வீட்டுல நிம்மதி இருக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. இயேசு உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. டி மைனர். அல்லேலூயா. டி மைனர். அல்லேலூயா. டி மைனர். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். உங்களுடைய வேதனை எல்லாத்தையும் மாற்ற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. ஆமென். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து சிஸ்டர் அல்லேலூயா. 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 நமக்கு தெரிஞ்ச பாட்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், அல்லேலூயா. என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனே, நீர் எங்க கூட இருக்கிறீங்க. நல்லா கையை தட்டி. சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் பறிந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மகனே, உடைந்த உள்ளம் தாங்குகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் உடைக்கிறார். கண்ணீர் உடைக்கிறார். உன் கண்ணீர் உடைக்கிறார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். நல்ல ஒரு போராட்டத்தை நம்ம போராடுவோம். விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். ஜீவி இருந்திட நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். சொல்லுங்க, நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். இயேசு வருகையில் தந்திடுவார். இயேசு வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம்.
இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசு நம்மளை கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உண்மையுள்ள சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு அங்கே சென்னை மாகாணத்தில் ஒரு கீழ்ப்பாக்கம் என்று ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. என்ன செய்வாங்கன்னா, மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் போய் விட்டுருவாங்க. புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களை யூ கேன் பிளே ஏசிஎம்பி ஆஃப் பண்ணிட்டு வெறும் கார்ட்ஸ் மட்டும் வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய சகோதரர், நிறைய காசு இருந்துச்சுங்க. ஆனா அவங்க மனைவிக்கு வந்து புத்தி சுவாதீனம் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன். அப்ப நாங்க அவளா போய் ஜெபிச்சோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊசி போடுவாங்க. போட்டா வந்து அந்த இது அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. இந்த ஊசி போட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். நாங்கள் சொன்னோம், மனநிலைமைன்றது ஒரு பிசாசு, இட்ஸ் எ டிப்ரெஷன். மனமடி உண்டாக்கினான் வசனம் இருக்கா இல்லையா? அதுதான் டிப்ரெஷன். இன்னைக்கு ஐடி இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்கும். இது வந்து உடனே ஒரு இதை நோயாக இந்த உலகம் பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இது ஒரு கட்டு. ஆண்டவர் சொன்னார், 18 வருடமாய் பிசாசின் பிடியிலே கட்டி இருந்த இவளை விடுவிக்க வேண்டாமா சொன்னாரா இல்லையா? எல்லாரும் நினைச்சாங்க இவளுக்கு வந்து கூன் வந்து பிறவியில் இருந்திருக்கும் போல. இது யாரு? ஆனா ஆண்டவர் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாரு? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு கர்த்தர் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பகுத்தறிகிற ஆவியின் வரத்தை கொடுக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்திற்காக நாங்க போய் ஜெபிச்சோம். கர்த்தர் கிருபையால அந்த மகளுக்கு ஜெபிக்கும் பொழுது அவளிடத்தில் இருந்த அந்த பிசாசு ஓடினது. அல்லேலூயா. அவங்க மறுபடியும் புத்தி தெளிந்தவனாய் தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தது போல மறுபடியும் அவங்க குடும்பமா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. தெரியல நான் இதுக்கு சொல்லுகிறேன் என்று, பட் God can do anything. Hallelujah. இதே கரங்களால் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைந்து இருக்கிறார்கள். Hallelujah. 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 கையை உயர்த்தி மாத்திரங்க, கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க பாருங்க. உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். இல்லை, பயப்படாதே நீ மனமே, காத்திடுவார் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவார் உன்னை தினமே. அற்புதங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் அவர் செய்திடுவார். உன்னை அதிசயமாய் என்றும் நடத்திடுவார், இயேசு அதிசயமாய் என்றும்
உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவன் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, ஆடும் உணர்வுகள் தந்தீரையா. சொல்லுங்க. தந்தீரையா, ஆடும் உணர்வுகள் தந்தீரையா, உனைக்கும் கண்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிவனன்மையாயிரமே, சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். சிவனன்மையாயிரமே, சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாம் சேர்ந்து. நன்றி தகப்பனே, அப்பா நன்மை செய்தீரே. இசையா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மரபலியா சந்தரம். அப்படி அந்நிய பாஷையில பேசுங்கம்மா. ரெஹனியா மலரதியா பலபரபலய பலபஷமா. ஓ விவாசிப்பிலாம். நம்ம எல்லாம் அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சீமையில போவோம். அல்லேலூயா. ரிபலஹனுதே அமலமரம ரிபலக்கரபதினு. எல்லாம் கண்ண மூடி கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஓ அன்பினாவியானவரே, வெளியேற பெற்றவரே, என்னாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. அன்பினாவியானவரே, வெளியேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். சத்தமா சொல்லுங்க. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். சொல்லுங்க. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே,
ஒரு மகிமையின் மேகம் இடத்தை மூடுதே. இந்த மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. மறுபடியும் சொல்லுங்க, விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரை கொண்டு அங்கே விடுதலை உண்டு. ஒருவேளை நீங்க சூகமா இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்க உள்ளத்துல கவலையா இருந்திருக்கலாம். சாயங்கால வேலையில் ஆவியானவர் உங்க நடுவில் இருக்கிறார். அந்த வாயத்தை அந்த கையை உயர்த்து. ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்கப்போ, என் குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்கப்போ, எல்லாருக்கும் விடுதலை கொடுங்கப்போ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை கொடுங்கப்பா. கிராமத்துல விடுதலை கொடுங்க. பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றியா. சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே,